இப்போ நாம் வந்து தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய், வெண்டைக்காய் எல்லாத்தையும் நம்ம சொன்னது போல் நறுக்கி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். கருவேப்பிலை தனியாக வச்சுருக்கோம் தாளிச்சு கொட்டுறதுக்கு. அதே போல் புளியும் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். இதுக்கு அதிகப்படியான தண்ணியை ஊற்றக்கூடாது. புளியை மட்டும்தான், புளி கரைசல் மட்டும்தான் ஊற்றணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, நம்ம சொன்ன மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், இது எல்லாத்தையும் போட்டுக்கோம். இந்த கடுகு நல்லா வெடிச்ச பிறகு கருவேப்பிலையை அதை போடுறோம். அடுத்ததான் முதல்ல வெண்டைக்காயை போடுறோம். ஏன்னா வெண்டைக்காய் வந்து நல்லா போட்டு பொரிய வெண்டைக்காய் போட்டு நம்ம கத்திரிக்காய் போடுறோம். கத்திரிக்காய் போட்டு லேசாக ஃப்ரை பண்ணிட்டு இதில் நம்ம வந்து இப்போ வெங்காயம், தக்காளி ரெண்டுத்தையும் ஒன்றா இதில் கலந்துடும். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கிறோம். அடுத்ததாக நம்ம 1 ஸ்பூன் கல் உப்பு, தேவைப்பட்டால் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கோங்க, நிறைய சேர்த்துறாதீங்க. இப்போ 1 ஸ்பூன் சாம்பார் தூள் நம்ம அதில் சேர்க்கிறோம். இது வந்து ஒத்த குழம்பு, அதனால் கொஞ்சம் காரம் தூக்கில் இருந்தாலும் அது வந்து ஒத்த குழம்பு மாதிரி இருக்கும். இல்லைன்னா பருப்பு இல்லாத சாம்பார் மாதிரி ஆயிடும். கொஞ்சம் பெருங்காயத்தூள், எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம நல்லா கிளறிட்டோம். ஏற்கனவே காயெல்லாம் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கடைசியாக ஏற்கனவே புளி கரைச்சி வச்சுருக்கோம். அந்த தண்ணியை இதில் கொட்டுறோம். புளிக்கரைசல் மட்டும்தான் இதில் ஊற்றணும். அதிகப்படியான தண்ணியை ஊற்றக்கூடாது. ஊற்றினீங்கன்னா புளிக்குழம்பு, அதாவது வைக்க வச்சு குழம்பு மாதிரி இருக்காது, அது ரசம் மாதிரி ஆகிடும். இதை வந்து இப்போது நல்ல ஒரு கிளறி விட்டுட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் இதை வந்து கொதிக்க விடுங்க.